சில பேர் டீக்கல்ல உட்காந்து பேசுவோம். என்ன பேசுவோம்னா, நான் என் பொண்டாட்டி பேச்சல நான் கேட்கறதே இல்லப்பா, அது என்ன உனக்கு பெருமையா நான் கேட்கறேன். பொண்டாட்டி பேச்சு கேட்டதுதான் உறுப்பிடலாம். அதனாலதான் நான் ஒரு படமே எடுத்தேன், பொண்டாட்டி சொன்ன கேட்டுக்கணும்னு ஒரு படத்தையே நான் எடுத்தேன். பெண்களுடைய பேச்சு குடும்பத்தில் கேட்கிற போதுதான் அந்த குடும்பம் உருப்பிடும். 10 மாசம் நம்முடைய வாரிசு சுமப்போல் பெண்கள் தானே, அதை சீராட்டி பாராட்டி அதை வளர்க்கிறது பெண்கள் தானே, ஒரே நேரத்தில் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும்னு நினைக்கிறதும் பெண்கள் தானே. 21 வயசு 22 வயசு ஆச்சு, வீட்டுக்காரனை பார்த்து பையன் ஊற சுத்தி இருக்குது, அது ஒரு கால் கட்டு போட வேணாமா அப்படின்னு அறிவுரை சொல்றது பெண்கள் தானே. ஆக பெண்களுக்குத்தான் குடும்பத்தில் பொறுப்பு அதிகமாக இருக்கிற காரணத்தினால்தான் குடும்ப வாழ்க்கையில பெண்கள் பேச்சை கேட்கிற குடும்பம் தான் சிறப்பா இருக்குது. நான் வாழ்க்கையில நடைபெற சம்பவத்தை சொல்றேன். ஆனால் அந்த மணமக்களாக இருக்கிற உங்களுக்கும் சொல்றேன், ஏற்கனவே சண்டை சேர்த்து போட்டிருக்கீங்கன்னா அதான் நிறுத்திட்டு பெண்கள் பேச்சை கேளுங்க. கேட்பீங்களா? எல்லாரும் உலகம் கேட்கிற பெண்கள் பேச்சை கேட்பீங்கன்ற சும்மா டீக்கல்ல போய் உட்காந்து நான் பொட்டாட்டி பேச்சை கேட்கறதுன்னு சொல்லாதீங்க, தப்பு. ஏன்னா நான் முழுக்க முழுக்க என் மனைவி பேச்சை மட்டும்தான் கேட்டுக் கொண்டிருக்கிறேன், அதை மாற்றே கிடையாது. என்னோட ஒரு கல்வி அதிக சேகர் பாபு எனக்கு தெரியும், அவர் குடும்பத்தை பற்றி உங்களுக்கும் தெரியும். நான் எப்பவே மணமக்களுக்கு அப்படிதான் சொல்லுவேன், ஒருத்தருக்கு புரிஞ்சுன்னு வாங்கினாதான் அந்த வாழ்க்கை சிறப்பாக இனிமையா இருக்கும். இந்த கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு, பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து பயந்து கூட நடத்துறாங்க. பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து பயந்து கூட நடத்த அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம புகழோடு நடத்தணும். பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட நம்ம வீட்டுல சண்டை நடக்குதுன்னு தெரிஞ்சு வச்சுக்க, அவன் ஊரு பூரா பத்த வச்சிருவாங்க. அதான் அந்த வீட்டுல ஒரு கல்யாணம் பண்ணி புதுசா வந்து எந்த காது கொடுத்து கேட்க முடியல, விடையே சண்டை பார்க்க வீட்டுல அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அது இருக்கக்கூடாது. அதான் சொன்னார் பழமொழி, பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து பயந்து கூட நடத்துது. அதாவது மணமக்களுக்கு நான் எளிமையாக சொல்ல விரும்புவது, ஒருவரை புரிந்து கொண்டு வாழ கற்றுக் கொள்ளுங்கள். அந்த வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கையாக இருக்கும், பலரும் பாராட்டுகின்ற வாழ்க்கையாக இருக்கும். பணம் என்பது ஒரு முக்கியமா இல்ல, பண்பாடு தான் முக்கியம். பணம் எப்பனாலும் வரும், எப்பனாலும் சம்பாதிக்கலாம், இந்த பண்பாடு தான் முக்கியம். நான் இன்னும் கூட விரிவாக சொல்ல விரும்புறேன், இந்த குடும்ப வாழ்க்கையில் மாத்திரம் பெண்கள் பேச்சை கேளுங்க ஆண்கள். குடும்ப வாழ்க்கை, அக வாழ்க்கை, புற வாழ்க்கை என்று 2 வாழ்க்கை உண்டு. புற வாழ்க்கை என்பது வெளி உலக வாழ்க்கை. என்ன வியாபாரம் பண்ணலாம், அபிரிஞ்சு மாதிரி ஆட்கள் எல்லாம் பார்த்தா எப்படி செல்வ சம்பாதிக்கலானே புரிய இருப்பாங்க. எதுக்கு சொல்றேன்னா, புற வாழ்க்கை என்பது அரசியல் தேர்வு செய்வது, அரசியலை பற்றி சிந்திப்பது, வியாபாரத்தை எப்படி தொடக்கிறது, எப்படி பொருளாதாரத்தை ஈட்டுவது என்பது புற வாழ்க்கை. அது ஆண்கள் முடிவெடுக்கலாம். அகவாழ்க்கை என்பது பெண்களுடைய குடும்பத்தை சம்பந்தப்பட்டது. குடும்பம் சம்பந்தப்பட்டதை எல்லாம் பெண்கள் முடிவெடுத்தால்தான் அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும்.